இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் மாருதி சுசுகி 6th நவம்பர் இந்த ஸ்டாக்க பை பண்ணிட்டு 11th நவம்பர் இந்த ஸ்டாக்க செல் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் சார்ஜஸ் இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேட நான் பிக் பண்ணதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். அதாவது இந்த ரெட் கேண்டில்ங்கிறது பேஸ் கேண்டில். ஏன்னா அதனோட ப்ரிசைடிங் கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ள அது க்ளோஸ் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்த வர கேண்டில் ஒரு 2% பிரேக் அவுட் கொடுத்து இந்த கன்சாலிடேஷன் ஜோனை அது பிரேக் பண்ணி இங்கே அது க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ள ப்ரைஸ் எப்போ வருதோ அப்போ நம்ம ட்ரேடை பிக் பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ஒரு 6 ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் இந்த கிரீன் கேண்டில நான் ரெட்ன்னு தான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா, அது எல்லாமே ஒரு நேரோ ரேஞ்சில ஃபார்ம் ஆயிருக்கு. அது கிரீனா முடிஞ்சிருந்தாலும், அது பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் குடுக்கலங்கிறனால, ஒரு 6 நாள் மார்க்கெட் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து தொடர்ந்து கீழ இறங்குதுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போட்டிருக்கிற ஆரஞ்ச் லைன் என்னோட பை டேட். இந்த இடத்துல போட்டிருக்கிற ஆரஞ்ச் லைன் என்னோட செல் டேட். நான் வாங்கின ஓப்பன் பிரைஸ்ல மார்க்கெட் ஒரு கேப் அப் குடுத்து கீழ விழுந்துடுச்சு. அகைன் அந்த டேட்ல நெக்ஸ்ட் டேட்ல ஒரு சின்ன கிரீன் கேண்டில். 3 வந்து ஒரு பவுன்ஸ் குடுத்தனால, நான் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன்ல இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணினதுக்கப்புறம், இந்த ஸ்டாக் கரெக்ட்டா டிமாண்ட் ஜோனுக்கு வராம, நல்லா பெர்ஃபெக்ட்டான ஒரு ராலி வந்து குடுத்திருக்கு. பட் என்னோட ஸ்ட்ராட்டஜில இந்த மூவ்மெண்ட்ட கேப்சர் பண்றது நம்மளோட பர்ப்பஸ் கிடையாது. இங்க ஒரு குட்டி பவுன்ஸ் இருந்தாலே வந்து நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இந்த மூவ்மெண்ட்ட கேப்சர் பண்ணணும்னா, நம்ம ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணணும். ட்ரெண்ட் ஃபாலோயிங் நான் பண்ணல. ஏன்னா, அதனோட டேட்ஸ் அதாவது டியூரேஷன்ங்கிறது ரொம்ப லாங்கா இருக்கும். ஒரு 30 டேஸ், ஒரு 40 டேஸ் எல்லாம் நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருந்தா தான் இந்த ட்ரெண்ட கேப்சர் பண்ண முடியும். நம்ம சீக்கிரம் உள்ள வந்துரும், சீக்கிரம் எக்ஸிட் ஆகுறனால ஒரு குட்டி பவுன்ஸு, அந்த பவுன்ஸ்ல எவ்வளோ பெரிய பவுன்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன பவுன்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பவுன்ஸ்ல நம்ம எக்ஸிட் ஆக போறோம். பெரிய பவுன்ஸ் வந்ததுன்னா, அந்த இடத்துல நம்ம நெறைய பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சின்ன பவுன்ஸ் இத மாரி குட்டியா 0.67 தான் கிடைச்சதுன்னு சொன்னா, ஆஃப்டர் சார்ஜஸ் வந்து நம்ம லாஸஸ் தான் பண்ணுவோம். இத புரிஞ்சு பண்ணினா தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். நீங்க இந்த ஸ்டாக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.